ஹாய் எல்லாரும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ செடியெல்லாம் போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால இன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி வெயில் அப்படியே அடித்து கொளுத்துது. ஈவினிங் டைம்லலாம் ரொம்ப வெக்கையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி கவினுக்கு ஒரு இளநீர் வாங்கி கொடுத்தோம். ஸோ அவரும் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து போய் செடியை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் இறங்கினோடனே குடுகுடுன்னு உள்ளே ஓடி போயிட்டோம். ஸோ செடியெலாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அந்த பிளேஸ்லேருந்து மலையை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் சைக்ளோன் அப்போ நடந்த அந்த சரிவு வந்து அது இன்னமும் சரியாகவே இல்லை. சுற்றி மலை வந்து அழகாக பச்சை பசேல்னு இருக்குது. அந்த இடம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருந்தது. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அழகாக ஒரு செடியாக வந்து எப்படி இருக்குது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் 3 பேருமே ஒரு செடியாக போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ செடி எல்லாமே நல்லாவே வளர்ந்து இருந்தது. என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே இந்த 2 மரத்துக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா ஊஞ்சல் கட்டி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பக்கத்து காம்பவுண்டில் இருந்து அந்த மரத்துலேருந்து விதை விழுந்து நிறைய செடி முளைச்சிருந்தது. அண்ட் ஃபைனலி நம்ம வச்சதில் இந்த சீத்தாப்பழம் தான் ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சிருக்கு. ஸோ எதுவுமே வராததுக்கு ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்ட்டு சந்தோஷமாக இருந்தது. எப்போவுமே நம்ம வைக்கிற ஒரு செடியில் காயோ பூவோ பூக்கும்போது அதனோட ஹாப்பினஸ்ஸே வேறு தான். எல்லா செடியும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் வெளியில் கிளம்பிட்டோம். கவின் வந்து இப்போ பல விஷயத்துக்கு ரொம்பவே அடம் பண்ணுவார். அடம் பண்ணும்போது நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் செல்லம் கொடுக்க மாட்டோம். ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய விஷயத்தில் மோஸ்ட்லி நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம் 2 பேரும். ஸோ நம்ம குழந்தைங்கள நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் வந்து அவங்களோட ஃபியூச்சரும் இந்த சமுதாயத்தோட ஃபியூச்சரும் அடங்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்களும் ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே எங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.